வெல்கம் பேக் டு த ஷைன் டிஜிட்டல் ஆர்ட்ஸ் டியூட்டோரியல். நம்ம போன வீடியோவில் ஸ்மெட்ஜ் எப்படி பண்ணுறது, கலர் கரெக்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு எப்படி ஸ்மெட்ஜ் பண்ணுறதுன்ற வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஹேர்லாம் எப்படி ஸ்மெட்ஜ் பண்ணி ஹேர் எப்படி வரைகிறது அப்படின்றத பார்த்துடுவோம். நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க நம்ம ஹேரை எப்படி ஸ்மெட்ஜ் பண்ணுறது, ஹேர்லாம் எப்படி வரைகிறதுன்றதை பற்றி பார்த்துருவோம். ஸ்மர்ஜ் டூல் போயிட்டு ஷார்ட் ப்ரஷ், அந்த ப்ரஷ்ஷை அப்பன் கொடுத்தீங்கன்னா இதில் 3 டாட் ப்ரஷ் நம்பர் 11, இந்த நம்பர் தான் நம்ம ஹேர் ஸ்மெட்ஜுக்கு யூஸ் பண்ணுறோம். இதில் ஷேப் டைனமிக் ஆன் பண்ணிவிட்டு, ஷேப் டைனமிக் வந்து பென் டேப்லெட் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணிவிட்டு, ட்ரான்ஸ்ஃபர் கூட வேண்டாம், ஷேப் டைனமிக் மட்டும் போதும். ஓகே, இதே இப்போ நம்ம ஒரு லேயர் டூப்ளிகேட் போட்டுட்டு ஸ்மெட்ஜ் பண்ணுவோம். ஸ்ட்ரென்த்து வந்து ஒரு 80 வச்சுக்கலாம். அந்த ஹேர் எப்படியெல்லாம் போதோ அதுக்கு மேலேயே நம்ம அதை ஸ்மெட்ஜ் பண்ணி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஸ்மெட்ஜ் பண்ணுறதுல அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம மேலே ஹேர் வரைய போகிறோம் தனியாக. வேக்கம் பேடு வாங்காதவங்க கண்டிப்பாக வேக்கம் பேடு வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். நம்ம இன்னொரு வீடியோவில் மவுஸ்லேயே எப்படி ஹேர்லாம் வரைகிறது அப்படின்றத இன்னொரு வீடியோவில் போட்டுருவோம். நண்பர்கள் நிறைய பேர் ஹேருக்கு எப்படி வரைகிறது, அதோட ப்ரெஷ்ஷு சொல்லுங்கள், ப்ரெஷ் லிங்க்கு கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. நண்பா, நம்ம யூஸ் பண்ணுறது பொதுவாக எல்லாமே டிஃபால்ட் ப்ரெஷ்ஷு தான். எந்த ப்ரெஷ்ஷுமே நம்ம டவுன்லோடு பண்ணியோ இல்லை லிங்க்கு மூலமாக பண்ணுற ப்ரெஷ் எதுவுமே இல்லை. நம்ம பண்ணுற ப்ரெஷ் எல்லாமே டிஃபால்ட் ப்ரெஷ்ஷு தான். அது என்னன்றதும் நான் சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு வீடியோவில். ஹேர் எப்படி இருக்கோ மேலேயே நம்ம ஒரு வாட்டி ஸ்மெட்ஜ் பண்ணிடுவோம். ஹேர் எங்கெல்லாம் போயிருக்கோ அப்படியே ஒரு வாட்டி ஸ்மெட்ஜ் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த ஸ்மெட்ச் பண்ணுறதோட மேலே ஹேர் போடுறோம்ல, அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்மளுக்கு ஹேர் எங்கெங்கே போதோ அதுக்கேற்ற போல் நம்ம ஹேர் போட்டுக்கலாம். இருந்தாலும் நம்ம ஸ்மெட்ச் பண்ணுறது ஹேர் எப்படி இருக்கோ அது போலவே ஸ்மெட்ச் பண்ணிவிடுவோம். நான் கொஞ்சம் பெருசாக வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிறுசாக வச்சு பண்ணிவிடுங்க. ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க நண்பா, நான் சொல்கிறேன். போன வீடியோவை பார்க்காதவங்க இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறோன்றது புரியும். ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஸ்மெட்ச் பண்ணுறதும் கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு எப்படி ஸ்மெட்ச் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வீடியோ புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா, அப்போ தான் நான் சொல்கிற ஒரு பாயிண்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நினைக்கிறேன்.
நீங்கள் எல்லா ப்ரெஷ்ஷும் போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க நண்பா. நம்ம நார்மலாக டிஃபால்ட்டு இருக்கிற ப்ரெஷ்ஷே வச்சு பண்ணலாம். அதுக்காக ப்ரெஷ் எதுவும் டவுன்லோட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷ்ஷெலாம் கேட்காதீங்க. நம்ம இந்த ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற டிஃபால்ட் ப்ரெஷ்ஷே வச்சு நம்ம பண்ணலாம். நான் அப்படி தான் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஹேர் எங்கெல்லாம் போகுதோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மெட்ஜ் ஃபினிஷிங் கரெக்டாக கிடைக்கும். இல்லைனா அது ஹேர் ஃபுல்லாகவே ஸ்மெட்ஜ் பண்ண போல் ஆகிடும். அதுக்கு ஓரளவுக்கு ஹேர் போல் தனித்தனியாக ஸ்மெட்ஜ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் மேலே நம்ம கொஞ்சம் லைட்டாக டார்க் பண்ணிவிட்டு ஹேரை மேலே வரைய ஆரம்பிச்சிடுவோம். ஹேர் சின்னதாக இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் ப்ரெஷ்ஷை கொஞ்சம் இன்னும் நல்லா சின்னதாக வச்சு ஸ்மெட்ச் பண்ணிங்க நண்பா. இந்த விஷயத்தை மவுஸ் இதுலேயே நல்லா பண்ணலாம் நண்பா. இதெல்லாம் ப்ரெஷ் நல்லா ரொம்ப சின்னதாக வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஹேர் தனியாக பிரிக்க முடியும் நம்மளால். மீசையும் அதே போல் நம்ம ஸ்மெட்ச் பண்ணிவிடுவோம். இருக்கிற மீசையை அப்படியே நம்ம ஸ்மெட்ச் பண்ணணும் நண்பா. எக்ஸ்ட்ரா ரொம்ப ஒழிச்சிடாதீங்க, அது ஃபேஸ் மாற்றிடும், மீசை தனியாக தெரியும். அப்புறம் நான் ஸ்மெட்ச் பண்ணுற டைப்பை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அதே போல் ஸ்மெட்ச் பண்ண வந்துடும் தானா. போன வீடியோவில் ஸ்மெட்ச் பண்ணுறதை பற்றி போட்டிருக்கோம் நண்பா, ஃபேஸ் ஸ்மெட்சிங்லாம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். நம்ம இந்த ஃபுல் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்றதை ஃபுல்லாகவே சொல்லி தந்திருக்கோம். த்ரீ டாட் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலாக்க சும்மா லைட்டாக ஸ்மெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம ஹேர் தனியாக போட்டுருவோம் நண்பா. ஓகே, ஓரளவுக்கு நம்ம மீசையை ஸ்மெட்ச் பண்ணியாச்சு. கீழே இந்த முடியை இதையும் லைட்டாக ஸ்மெட்ச் பண்ணிவிடுவோம். கடைசியாக ஒரு முறை நம்ம ஃபைனல் டச்சு பார்த்தே ஆகணும் நண்பா. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். எங்கெங்கெல்லாம் ஸ்மெட்ச் பண்ணாமல் விட்டுட்ருக்கோம்
அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நம்ம ஸ்மெச் பண்ணி ஓரளவுக்கு ஹேர்லாம் ஸ்மெச் பண்ணி முடிச்சாச்சு. மேலே எப்படி நம்ம ஹேர் வரையிறதுன்றத பார்த்துருவோம். வேக்கம் பேட் வச்சுருக்கவங்களுக்கு நான் சொல்கிற இப்போ ஹேர் வரையிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேக்கம் பேட் வாங்காதவங்க கண்டிப்பாக வாங்கிக்குங்க நண்பா. இந்தளவுக்கு ஓரளவுக்கு நம்ம அவுட்புட்டை கொடுத்துட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு வேக்கம் பேடு ஒரு முக்கியமானது. ஓகே, போதும்னு நினைக்கிறேன். நம்ம ஹேர் எப்படி வரையுதுன்றதை மேலே வரைஞ்சி காமிச்சிடலாம். பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ஒரு நல்ல டார்க் கலராக வச்சுப்போம். இந்த ஹேர் சைட்லலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா ஸ்மட்ச் பண்ணி தூக்கி விட்டுருவோம். ஹேர்லாம் லூஸ் ஹேர்லாம் தூக்கி விட்டுருவோம். நம்ம முழுக்க நம்ம என்ன பண்ணுன்றது அப்படியே சொல்லியிருக்கோம் நண்பா. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நமக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஹேர் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். புதுசாக ஒரு நியூ லேயர் போட்டுங்க நண்பா. நியூ லேயர் போட்டுட்டு நம்ம ப்ரெஷ் டூலில் போகிறோம். ப்ரெஷ் டூலில் போனீங்கன்னா அதுக்கு நம்ம ஹேர் போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெஷ் என்ன ப்ரெஷ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேலிகிராஃபிக் பெக்ஸில் 45 இந்த நம்பர் ப்ரெஷ் தான் நம்ம ஹேர் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதில் ஒரு செட்டிங் ஷேப் டைனமிக் ஆன் பண்ணி பென் ப்ரெஷ் ஆன் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணிக்கிறோம். நீங்கள் வேக்கம் பேட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பென் ப்ரெஷ் கண்ட்ரோல் இப்படி தான் காமிக்கும். நீங்கள் இதுவே வேக்கம் பேட் யூஸ் பண்ணிங்கன்னா இது போல் காமிக்காது. வேக்கம் பேட் யூஸ் பண்ணலைன்னா அந்தமாதிரி ஆப்ஷன் காமிக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் வச்சு ஒரு ஹேர் தனியாக மேலே போட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறமா கலர் ஹேர் போடுவோம். ஸ்ட்ரென்த் ஒரு 20 வச்சுங்க நண்பா. அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரென்த் அதிகமாக கூட வச்சுக்கலாம். நம்ம ஹேரை பொறுத்து நம்மளுக்கு எவ்வளோ டார்க் வேணுன்ற போல் நான் ஒரு 28 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதை தான் வச்சு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை நண்பா. நம்ம இந்த இடத்துக்கு தகுந்தா போல், இந்த ஃபேஸுக்கு தகுந்தா போலையும் நம்ம ஸ்ட்ரென்த்தை மாற்றி வச்சு பண்ண வேண்டியது தான். ஒரு ரேரை நம்ம தனியாக ஒரு லேயர் போட்டு மேலே போட்டுருவோம்.
அப்புறமா நம்மளுக்கு பிளாக் வேணுனாலும் பிளாக்லேயே விட்டுடலாம். நம்மளுக்கு கலர் வேணுன்ற பட்சத்தில் மேலே நம்ம தனியாக கலரில் ஒரு ஹேர் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மெலிசாவே போடுங்க நண்பா. ஹேர் ரொம்ப மேலே ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சின்னது பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இதை கொஞ்சம் பிளாக் பண்ணிப்போம். பர்ன் டூல் நம்ம யூஸ் பண்ணுறது பிளாக் பண்ணுறதுக்காக. இது ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு 20 வச்சுட்டு இந்த ஹைலைட்டான இடத்தெல்லாம் கொஞ்சம் பிளாக் பண்ணிப்போம். ரொம்ப பிளாக் பண்ணிடுறீங்க நம்ம ஹேர் போகிறதுக்கு ஸ்மட்ச் கொஞ்சம் தேவை. ஓகே, இப்போ நம்ம ஹேர் போட மறுபடியும் இன்னொரு லேயர் போட்டுட்டு அதே போல் அதே ப்ரஷ் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு கலர் ஒன்று வச்சுடுவோம். நம்ம ஹேருக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற கலரு ப்ளூ ரோஸ் நண்பா. இந்த இமேஜை சைட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் போட்டு ப்ரஷ்ஷு ஒரு நார்மல் ப்ரஷ் ஏதாச்சும் எடுத்துங்க. பேசிக் ப்ரஷ் ஏதாச்சும் இருக்கா? பேசிக் ப்ரஷ்ஷில் ஒரு 300 அந்த நம்பரை எடுத்துகிட்டு ஒரு 70 இல்லைன்னா 50 கிட்ட வச்சுட்டு நம்ம கலரில் வச்சுட்டு மோடு வந்து கலரில் வச்சுட்டு நம்ம கலர் ஏற்றிடுவோம் மேலே. நான் அதிகமாக ப்ளூ யூஸ் பண்ணுவேன் நண்பா. ப்ளூ இந்த சைடில் ரோஸ் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் ரெட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரோஸ் கூட. நினைக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம சாஃப்ட் லைட்டில் போட்டுட்டு இன்னொரு லேயர் போட்டு ஓவர்லேயில் போட்டோன்னா கொஞ்சம் இந்த லைட்டிங் கொஞ்சம் நல்லாவே தெரியும். கலர் எங்கெல்லாம் தேவையில்லையோ அங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் அழிச்சு விட்டுருவோம். ரொம்ப அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, போதும். இப்போ நம்ம மேலே ஹேரை போட்டுருவோம். மறுபடியும் இன்னொரு நியூ லேயர் போட்டு எல்லாமே நியூ லேயர் போட்டு பண்ணுங்க நண்பா. அதே போல் நம்ம என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணோம்? 45 இது நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணிவிட்டு
ஹேர் போட ஆரம்பிச்சிடும். இங்கே ஒரு 30 வச்சுக்கலாம் நண்பா. ப்ளூ கண்ட்ரோலில் போயிட்டு நீங்கள் ரொட்டேட் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரெஷ் எந்த பக்கம் திரும்பினாலும் அதுக்கு அந்த அளவுக்கு திரும்பிக்கும் அது தானா. ஹேரை மட்டும் நீங்கள் எங்கெங்கே இருக்கோ பார்த்து போடுங்க. பக்கத்துலேயே ரொம்ப போடாதீங்க நண்பா. ஹேரை கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. ஹேர் கூட நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணி கூட போடலாம். கூட இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். ரொட்டேட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோ ரொட்டேட் பண்ணி ஹேர் போட்டால் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்கணும்பா. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லா ப்ரெஷ்ஷுமே டிஃபால்ட் ப்ரெஷ் தான் நண்பா, கவனத்தில் வச்சுங்க. யாரை ப்ரெஷ் லிங்க் கேட்காதீங்க. நம்மக்கிட்ட கேட்டாலும் நம்மளுக்கு தர்றதுக்கு எதுவும் இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ரெஷ்ஷுமே டிஃபால்ட் ப்ரெஷ் தான் பிரதர். இது ரொட்டேட் பண்ணி போடுறப்ப உங்களுக்கு அந்த ஹேர்லாம் போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். நான் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவும் கீழே கொடுத்துருக்கேன். அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஹேர் வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுக்கூடாது நண்பா. மெயின் அது தான். ஓரளவுக்கு கேப்பு தெரியணும். இடத்துக்கு ஏற்ற போல் அடிக்கடிக்கு நீங்கள் ஜூம் பண்ணி வேலையை செய்யுங்க.
ஒரு கலர் போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கலர் வச்சு கூட மிக்சிங்லேயே இன்னொரு கலர் போட்டுக்கலாம் நண்பா. நம்ம ரோஸ் கலரை மாற்றிப்போம். ரோஸ் கூட கொஞ்சம் ரெட் கலர் எல்லோ கலரை மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா தெரியும். அதை நான் சொல்கிறேன் இப்போ எப்படி தரணுன்றத. ஆப்போசிட் கலர் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு அந்த லுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாகவே காமிச்சிட்டு இருக்கோம் நண்பா. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டவுட்டுன்னா கேளுங்க. கொஞ்சம் மெசேஜ் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் கண்டிப்பாக நான் மெசேஜ் பண்ணுவேன். இப்படி ஹேரை உள்ளே வலிச்சுங்க ஃபஸ்ட்டு. நான் எப்படியெல்லாம் போடுறேன்றதை நீங்கள் பார்த்தாலே போதும் நண்பா. உங்களுக்கு நான் ஓரளவுக்கு சொல்லலாம். நீங்கள் பார்த்தாலே அந்த ஷேப்பில் எப்படியெல்லாம் ஷேப்பில் போடுறேன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்மளுடைய அப்டேட்டை அடிக்கடி நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் நண்பா. நம்ம என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்ம ஒர்க்கில் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம இனிமேல் கொடுத்துட்டே இருப்போம். நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வாரம் தான் ஆகுது. அதனால் வீடியோ இனிமேல் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நண்பா. இதில் நம்ம கொஞ்சம் எல்லோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு தனி லேயர் போட்டுங்க. நம்ம ஃபுல்லாக ஹேர் மொத்தம் போட்டு வரைஞ்சி முடிச்சிட்ட பிறகு கடைசியாக இன்னும் கொஞ்சம் பிளாக் பண்ணிப்போம் அடியில். அங்கங்கே கொஞ்சம் இதுமாரி ஹைலைட்டாக கொஞ்சம் எல்லோ யூஸ் பண்ணிப்போம். எல்லோ யூஸ் பண்ணலாம், ஒயிட் யூஸ் பண்ணலாம். நான் எல்லோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும். ஒயிட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் அந்த பென் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுல தான் இருக்குது நண்பா நம்ம ஹேரு. நான் இது பாருங்கள், கொஞ்சம் ஐத்தி போட்டோன்னா கொஞ்சம் டார்க்காக வந்துடும், கொஞ்சம் தடிசாக வந்துடும், அந்த ஷேப் வராது. நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறதுல தான் இருக்குது நண்பா எல்லாமே.
இப்போது ஆரஞ்சு கலரை இன்னும் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இது நீங்கள் ஃபீல் பண்ணி போட்டதில் தான் நண்பா இருக்குது. கலர்லாம் பொறுத்து நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன், அவ்வளோதான். என்னோடய ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி பண்ணுங்க நண்பா. நீங்கள் ப்ரெஷ்ஷை மாற்றிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒர்க் அந்தளவுக்கு நிலையாக வராது நண்பா. நீங்கள் நம்ம டிஃபால்ட் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுங்கள், இன்னும் பிரச்சனை இல்லை. அதில் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, நல்லா ஸ்மெட்ச் ஆகுது. நம்ம டிஃபால்ட் ப்ரெஷ்ஷை நல்லா ஸ்மெட்ச் பண்ணுறதுக்கு நல்லா கரெக்டாக தான் இருக்குது. அதனால் எதோ ப்ரெஷ்ஷு நம்மளுக்கு தேவையில்லை. ரொட்டேட் அதிகமாக பண்ணணும். ஹேர்லாம் கொஞ்சம் அடிக்கடிக்கு அங்கங்கே தனித்தனியாக போட்டுங்க. இந்த மைக்கில் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் நண்பா இருக்குது. நம்ம ஒரு நல்ல மைக் ஒன்று வாங்கிட்டு வாய்ஸ் நல்லா போடுவோம் தெளிவாக. இது ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பண்ணுறதுனால கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு வாங்கிட்டேன் இந்த மைக்கை. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் நல்லா போல்டாக வர போல் பார்ப்போம். கடைசியாக ஹேர் வரைஞ்சி முடிச்சுட்டு லைட்டாக பிளாக் போட்டுக்கலாம் மேலே. நம்ம அது ஒரு தனி லேயர் போட்டுங்க. பிளாக்குக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுப்போம், இங்கே நார்மலே இருக்கட்டும். நம்ம இந்த ஹேர் வரைது தான் நம்ம கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக வரைங்க. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கொஞ்சம் நல்லா வரும். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ உடனே பார்க்குற அளவுக்கு வந்துடும், நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். அடுத்தடுத்து நம்ம தமிழில் வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடலாம் நண்பா. நான் என்னெல்லாம் பண்ணுறேன்றதை நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல். உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா லென்த்தாக போடுங்க ஹேரை. அந்த கலர் நம்ம திட்டாக தெரிகிற கலரை நம்ம கடைசியாக என்ன பண்ணலாம், லைட்டாக அழிச்சு விட்டுருவோம். ஹேருக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு லுக் வேணுன்னா கொஞ்சம் ஒயிட்டு சேர்த்துக்கலாம் நண்பா. அது கொஞ்சம் ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக வச்சுங்க ஒயிட்டுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஃபைனலில் கடைசியாக லைட்டாக கொஞ்சம் ரேசர் டூல் வச்சு நம்ம அழிச்சு விட்டால் ஓரளவுக்கு லுக்கு தெரியும். இந்த மிக்சிங்கில் கலர் மிக்சிங் பண்ணுறதுல கொஞ்சம் ஆப்போசிட்டாக கலர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா லுக்காக வரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவில் வாய்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கேன் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராச்சும் இது போல் நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கிறதா இருந்தால் நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா இவன் ஹேருக்கு இவ்வளோ நேரம் டைம் எடுத்து பண்ணுறானேன்னு யோசிக்காதீங்க. நம்ம எந்த அளவுக்கு டைம் எடுத்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதே போல் மியூசிக்கும் நியூ லேயர் போட்டுட்டு நம்ம பிளாக் வச்சுடுவோம். கொஞ்சம் ஆப்போசிட் அதிகமாக வச்சுங்க நண்பாங்க. நம்ம அந்த ஹேர் இருக்கிற ஷேப்புக்கு அப்படியே நம்ம மேலே ஹேர் போட்டுருவோம். மேலே தனியாக ஒரு கலர் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் போட்டுருவோம். நான் ஏதாச்சும் சொல்ல மறந்துட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக கேளுங்க நண்பா, சொல்லிடலாம். வாட்ஸ்அப்பில் கேளுங்க, சொல்லிடலாம். இதுக்கு மேலே நம்ம ஹேர் தனியாக போட்டுடுவோம். இன்னொரு லேயர் நியூ லேயர் போட்டுட்டு நம்ம கலரில் போடுவோம். ஹேரு க்ரீன் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம ரோஸ் கலரை யூஸ் பண்ணிவிடுவோம். இந்த சென்டரில் ஃபஸ்ட்டு ஹேர் வரைஞ்சிங்க, அதுக்கப்புறம் நம்ம சைடு ஹேர்லாம் வரைஞ்சிக்கலாம். லைட்டாக நம்ம அழைச்சி விட்டுருவோம். அடியில் நம்ம போட்ட பிளாக் ஹேரை கொஞ்சம் ஆப்போசிட்டி கம்மி பண்ணிட்டா உங்களுக்கு இந்த பிளாக் ஹேர் கொஞ்சம் நல்லா தெரியும். கலர் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுவோம். ஓகே,
லைட்டாக நம்ம கலர் போட்டுருவோம். புருவ தாண்ட மட்டும் கலர் ரொம்ப அதிகமாக வேணாம் நண்பா. ஏன்னா நம்ம புருவும் பிளாக்காக தான் இருக்கும், முடியும் பிளாக்காக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம லுக்குக்காக கொடுத்துட்டு வரோம். அதே போல் இங்கே கீழவும் பிளாக் வச்சு நம்ம இந்த ஹேர் வரைஞ்சி விட்டுருவோம். எல்லாத்துக்கும் நியூ லேயர் போட்டுங்க நண்பா. கடைசியாக இந்த ஹேர் போட்டுட்டு பிறகு நம்ம இந்த இமேஜை சைட் பண்ணி இந்த கார்னரை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெதர் ஒரு 10 கொடுத்துட்டு நம்ம அதை பிளர் பண்ணி விட்டுடலாம் நண்பா. பிளர் பண்ணி விட்டால் நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். இதே போல் இங்கேவும் பிளர் பண்ணி விட்டுருவோம். நான் ஏதாச்சும் சொல்லாமல் விட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நண்பா. எல்லாத்தையும் தெளிவாக ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் பிரதர் இந்த தமிழ் வீடியோ நம்ம மேக் பண்ணது. கண்டிப்பாக எல்லாத்தையும் முழுக்க சொல்லித்தரணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான். நான் ஏதாச்சும் விட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம அதை இன்னொரு வீடியோவில் போடுவோம். டவுட்னா கேளுங்க, சொல்லிவிடுவோம். இது இன்னும் கூட கொஞ்சம் பிளர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் உள்ளோ. ஓகே, இப்போது நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கலர் எப்படி கொடுக்குறதுன்றதை பார்த்துருவோம் நண்பா. ஃபைனலாக இப்போது இந்த பாதி ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணி ஃபெதர் ஒரு 100 வச்சுட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வரையும் தனியாக வந்துடும். அதில் போய்ட்டு நம்ம கலர் பேலன்ஸில் போகிறோம். கலர் பேலன்ஸில் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொஞ்சம் ஏற்றிக்கிறோம். மெஜந்தா கொஞ்சம் ஏற்றணும்னு நினைக்கிறேன், அந்த சைடில் நான் ஏற்றிக்கிறேன். ரெட்டிஷ் கொஞ்சம் கலந்து, எல்லோ கொஞ்சம் கலந்துட்டு தேவையில்லாத இடத்தெல்லாம் நம்ம அழிச்சு விட்டுறோம். கலர் ரொம்ப கொடுக்காதீங்க நண்பா. கலர் கொடுக்கலாம், எனக்கு அதில் சாத்தியம் இல்லை. நம்மளுக்கு கலர் கொஞ்சம் லைட்டாக கொடுத்து தான் பழக்கம் நண்பா. அதே போல் இந்த சைடு செலக்ட் பண்ணிங்க. அதை 100 கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா இது வரை தனியாக வந்துடும். இப்போ கண்ட்ரோல் பேலன்ஸில் போயிட்டு நான் எல்லோ கொஞ்சம் ஏற்றிக்கிறேன், க்ரீன் கொஞ்சம் கலக்கிறேன். ஓகேன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத இடத்த அழைச்சி விட்டுருவோம். இப்போது அது ரெண்டுத்தையும் நான் குரூப் பண்ணி தனி லேயர் ஏற்கனவே குரூப் ஆகிடுச்சான்னு தெரியலையே. ஆமாம் வா, ஓகே.
இதை லைட்டாக நம்ம அழிச்சு விட்டுருவோம். இது வந்து 13வது லேயர். அதே போல் இந்த பக்கம் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபெதர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே, எல்லோ கொஞ்சம் ஏற்றுறேன், க்ரீன் கொஞ்சம் ஏற்றுறேன். எல்லாத்தையும் குரூப் பண்ணிவிடுவோம். இப்போது சென்டராக கொஞ்சம் ரெட்டிஷ் ஏற்றிப்போம். அதே ஃபெதர் 100 கொடுத்துருங்க. கண்ட்ரோல் ஜே, கண்ட்ரோல் பி, ரெட்டு கொஞ்சம் ரோஸ் கலந்தா போல். ஓகே, தேவையில்லாத இடத்துலலாம் நம்ம அழிச்சு விட்டுருவோம். குரூப் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு முறை நம்ம ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெதர் ஒரு 80 கொடுத்துட்டு ஆல்ட் ஐஏஎஸ் கொடுத்தா இதில் கலர் பேலன்ஸ் கொஞ்சம் வரும். இதில் உங்களுக்கு கலர் கொஞ்சம் லைட்டாக பேலன்ஸ் என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு எல்லோ ஏற்றணுமா ஏற்றிட்டு ஆல்ட் ஐசி கொடுத்தா உங்களுக்கு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வரும். பிரைட்னஸ் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வச்சுட்டு கான்ட்ராஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் வச்சுக்குவோம். அது போதுமானது. நம்மளுக்கு ஃபோட்டோவை பொறுத்து நம்ம கான்ட்ராஸ்ட் வச்சுக்கலாம். ஃபோட்டோ கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால எனக்கு இந்த கான்ட்ராஸ்ட்டு போதுமானதாக இருக்கும். ஃபைனலாக நம்ம பேக்ரவுண்டை போட்டுருவோம். இந்த வீடியோ ரொம்ப நேரம் போகுது நண்பா, நம்ம ஃபுல்லாக சொல்லித்தரதுனால நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக ஒன்று கொஞ்சம் அடியில் பிளாக் போட்டுக்கலாம். கடைசியாக இந்த ஒரு வாட்டி நம்ம இந்த ஒயிட் எல்லாம் கொஞ்சம் வெளியில் தர்றதுக்கு ஆல்ட் ஐஎஸ் கொடுத்தோன்னா ஒயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒயிட்டு அதிகமாக ஏற்றிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கலர்லாம் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்ற பட்சத்தில் நான் ஃபோட்டோவை நல்லா ஃபினிஷிங் எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக வீடியோ இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருக்கேன் நண்பா. மறுபடியும் அதே மாதிரி ஸ்மெட்ச் டூல் எடுத்துப்போம். நீங்கள் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். 58 50 நம்பர் கூட எடுத்துக்கலாம். அதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸிங் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். கலர் ரோஸ் கலர் அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ரோஸ் கலரை அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம ஸ்மட்ச் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், லுக்கு நல்லாயிருக்கும் நண்பா. நம்ம பண்ணுற இந்த சின்ன சின்ன விஷயங்களை தான் ஃபோட்டோ நம்மளுக்கு அந்த பெயிண்டிங் லுக்கு எடுத்துகிட்டு வரும்.
போல் இந்த சைடு கொஞ்சம் நம்ம எல்லோ ஆட் பண்ணிப்போம். நான் 3 பார்ட்டாக இந்த வீடியோ போடலாம் தான் நண்பா இருந்தேன். சரி, ரொம்ப வலிச்சிட்டே போகுது, இந்த ஒரு வீடியோலேயே முடிச்சிடுவோம், அடுத்து வேறு ஃபோட்டோவில் பண்ணி சொல்லுவோம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோலேயே முடிச்சிடுறேன். நான் ஃபுல் ஃபினிஷிங் சொல்லி கொடுத்துறேன். ஹைலைட் உங்களுக்கு எங்கெல்லாம் தோணுதோ அந்த இடத்துலாம் வச்சுக்கலாம் நண்பா. அந்த இடத்துல கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற தோன்ற இடத்துல மட்டும் கொடுங்க. ஓகே, போதும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல எல்லோ கொடுத்தா செட் ஆகல நண்பா. நம்ம ரோஸ் கொடுத்து பார்க்கலாம். வீடியோ ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. பார்க்குறவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் பாருங்க நண்பா. இவ்வளோ நேரம் நம்ம சொல்லி கொடுத்ததெல்லாம் வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம கடைசியாக இந்த ஃபினிஷிங் ஒர்க் மட்டும் கொஞ்சம் பண்ணி விட்டுருவோம். இந்த ஷேப் பண்ண அப்படியே பென் டூலை வச்சு நம்ம செலக்ட் பண்ணி நியூ லேயர் போட்டுறோம். ப்ரஷ் டூல் எடுத்து நார்மலான ப்ரஷ் 300 ப்ரஷ் எடுத்துட்டு இந்த ஹைலைட்டான டார்க்கான இடத்த சைட் பண்ணி ஃபெதர் கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் வச்சுட்டு அப்படியே நம்ம அந்த கலர் அங்கே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் அழிச்சு விட்டுருவோம். இது ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் நண்பா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி விட்டுருங்க, டார்க்காக உள்ளே போயிடும். இதே போல் இந்த சைடு பண்ணிவிடுவோம். கலரை செலக்ட் பண்ணிவிட்டு டார்க்காக கொஞ்சம் வச்சுருவோம். ஓகே, நம்ம பேக்ரவுண்டை பார்த்துருவோம். பேக்ரவுண்டு சிம்பிளாக பண்ணிக்கலாம் நண்பா. டைம் ரொம்ப ஆகிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பேக்ரவுண்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டுருவோம். சிம்பிளாக வீடியோ பண்ணணும் அப்படின்னா நியூ லேயராக ஒன்று போட்டுங்க. சிம்பிளாக வீடியோ பேக்ரவுண்ட் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு பெயிண்டிங் எஃபெக்ட் உள்ள ப்ரெஷ்ஷு நம்ம இந்த ப்ரெஷ் எடுத்துக்கலாம் நண்பா. நம்ம ஸ்மெஜ் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷ்ஷு சொன்னால 48.
ஸ்பெஷல் எஃபெக்ட் ப்ரஷில் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. சாரி, ப்ரஷ் டூலில் போயிட்டு செலக்ட் பண்ணதை கலர் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மெட்ச் பண்ணி விட்டுலாம் நண்பா. நியூ லேயர் போட்டு பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ நல்லா ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். நம்ம பார்க்காதவங்க ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். நம்ம பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் நம்ம என்ன சொல்ல வரோன்றத. இது அப்படியே கண்ட்ரோல் ஏ குத்து கண்ட்ரோல் எக்ஸ் பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். நம்ம புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். சைஸ் ஒரு 12க்கு 10 வச்சுட்டு ரெசல்யூஷன் கம்மியாக வச்சுங்க, ஒரு 100 வச்சுட்டு இதில் தனியாக எடுத்துன்னு பண்ணுங்க நண்பா. நம்ம அதிலே ஸ்மெட்ச் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்டெக் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்மெட்ச் பண்ணதை எடுத்துன்னு போயிட்டு அந்த பேஜில் நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். இதில் நம்ம இப்போ யூஸ் பண்ண 58வது நம்பர் எடுத்துக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரென்த்து ஒரு 80 வச்சுட்டு நம்ம ஸ்மெட்ச் பண்ணி விட்டுருவோம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் அப்படியே ஸ்மெட்ச் பண்ணிங்க நண்பா. நம்ம அதிகமாக ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி நம்மளுக்கு பழக்கமாகிடுச்சு. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேக்ரவுண்ட் எப்படின்றத தெளிவாக சொல்லுவோம். நீங்கள் அதே பேஜில் வச்சுட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டக் ஆகும் நண்பா, உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் தனியான இந்தமாரி ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம். அப்புறமா எடுத்துன்னு போயிட்டு நம்ம அதில் அப்ளை பண்ணிக்கலாம். போதும்னு நினைக்கிறேன் நண்பா. நம்ம அடுத்த வீடியோவில் பேக்ரவுண்டை தெளிவாக போடுவோம். Ctrl J கொடுத்து நீங்கள் தின் லேயரெல்லாம் வச்சுக்கலாம். லைட்டிங் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்து வர நம்ம வீடியோ கண்டிப்பாக போடுவோம். நிறைய வீடியோ
இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.